ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எம்டி ஹேண்ட் சேனல்ல இருந்து ஃபேக் பாஸ்டர்ஸ் அற்புதங்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியமானவர்களே, நாமத்தினால் அன்பு வாழ்த்துக்கள். தீராத முடிக்கொட்டும் அவதியோடு நம்மை காண ஒரு சகோதரர் வந்தால் அவரின் தலையில் கை வைத்து எடுத்தாலே 50 முடிகளுக்கு மேல் வரும். அவர் குளிக்கும் போது தாரை தாரையாக முடி கொட்டும். அவர் பைக்கில் செல்லும் போது அந்த காட்டிலேயே முடி பறக்கும். பறக்கும் என்றால் சாதாரணமாக பறப்பதல்ல, வண்டியை விட்டே முடி பறக்கும். இதுக்கெல்லாமா ஹெல்ப் பண்ற சொல்லும் போது லைட்டாக எனக்கு சிரிப்பு வந்தது. அதை நான் கட்டுப்படுத்தி விட்டேன். அப்போதுதான் தெரிந்தது அவரின் தலைமுடி சாத்தானின் பிடியில் இருந்தது. அந்த நொடியே அவர் தலை மீது கை வைத்து விசுவாசத்துடன் ஜபித்தேன். இனிமேல் உனக்கு முடி கொட்டவே கொட்டாது, முடி வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று ஆசீர்வதித்தேன். பவர் பவர் பவர். இப்போது அவருக்கு நடந்த மகிமையை நீங்களே பாருங்கள். எங்கெங்கோ ஐயா, மொட்டை மேல கை வச்சுக்க கண்டத்துல வளர்ந்துக்குது ஐயா. வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ்டர்களின் அற்புதங்கள். முதல் அற்புதம். என்ன உங்களுக்கு பிரச்சனை? காது கேட்காதா? காது இங்க ஆபரேஷன் பண்ணாங்க, அதனால இந்த காது கேட்காது. இது போட்டாதான் கேட்க முடியுமா? இப்போ இது போட்டு கேக்குது. அது ஒருத்தர் சொன்னாங்க, 30,000 வச்சு நான் வாங்க சரி பண்ணிட்டாரோ. இங்கதான் இருக்கிறாங்க அவங்க சித்ரான்னு. ஒருத்தர் சொன்னாங்க, இது மேலாம் நீ நம்பிக்கை வச்சுக்காதுமா, ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சுக்கோன்னாங்க. அப்பதான் நான் கேட்கல, இது வச்சுக்கினே இருந்தேன். இப்ப அவுத்து போட்டு விசுவாசத்துல முதல்ல அவங்க அவுத்து போட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சு? என்ன உணர்ந்தீங்க? இது வைக்க கூடாது. இது வச்சா ரொம்ப ப்ராப்ளமா இருக்குது ஐயா. அது வைக்காத நானு. இப்ப கேக்குதா காது? சிஸ்டர் கேன் யூ கம் அண்ட் செக் அவங்க காதுல மெதுவா சொல்லுங்க. பேர் ரூத்தம்மா. அது உட்காந்து கண்டுபிடிச்சவளா கேன. இனி இதுக்கு வேலை இல்ல. சரிடா, இனி இதுக்கு வேலை இல்ல. அப்பனா இதுக்கப்புறம் இது எனக்கு தேவை இல்ல. தம்மா துண்டு மிஷின் மேல வைக்கிற நம்பிக்கைய ஏசப்பா மேல வை. உனக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அவர் மேல வைக்கல, இவர் மேல தான் வைக்கணும். இப்ப அவங்களை ஏமாத்துனது யாரு? டேய் டாக்டர், 30,000க்கு ஒரு செகண்ட்ல. அப்ப டாக்டர்கள் நம்மளை ஏமாத்துறாங்க, இயேசுதான் நம்மளை காப்பாத்துறாரு. அவங்க டாக்டர்ஸ் தானே, வெறும் மனுஷங்க தானே. டாக்டர்களை விட கர்த்தர் பேசுறாங்க. எங்க மருத்துவம் உங்களை கைவிடுகிறதோ அங்கு கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அப்படியே இது மூஞ்சி. அடுத்து ஒரு அற்புதம். என்னடா மாத்திரம் இருந்தா? என்னடா இது? மருந்து மாத்திரை எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. என்ன சேஃபா தூக்கி போற மாதிரி இருக்குது, திரும்ப எடுக்கிற மாதிரி. இங்க வந்தா சரியாயிக்குது. பார்க்கலாம். எனக்கு 15 வயசு இருக்கும்போது வந்த ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம். 15 வயசுல 15 வயசுல at the age of 15 she is having a spinal problem. என்னடா இது? ஸ்பைனல் கார்ட்ல பிரச்சனையா? அதுவும் 15 வயசுல இருந்து. ஓ ஜீசஸ் ஆண்டவரே. சரி, 24 மணி நேரமும் வலியோடவே இருக்கணும். 24 hours she will always go through a great pain. இதெல்லாம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. Look at this. தம்பி தம்பி அழுகாதீங்க தம்பி. தாங்காதப்பா. அப்புறம் நாலு சேர்ந்து அழுகலப்பா. அழுகாதப்பா. She cannot live without all this. Now what happened? ஜெபம் பண்ணும்போது நான் உணர்ந்தேன், ஸ்ப்ரே அடிக்காம உட்கார்ந்துருக்கேன், இந்த மருந்தெல்லாம் யூஸ் பண்ணாம நான் உட்கார்ந்துருக்கேன். Can you clap your hands and praise? திடீர்னு அற்புதம் ஒன்று வச்சு. நானும் ஃபீல் பண்ணலாம், கொஞ்சம் அப்படியே ஃபீலிங்ஸை கொண்டு வரேன், அங்கே போட்டு உடச்சிடுறாங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன்.
இல்லை எனக்கு என்ன புரியலன்னா, கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறன்னு தான் சொல்கிறாங்க. ஏசப்பா வீட்லேயும் இருக்காங்க, வீட்லேயும் ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க, எல்லாம் பண்ணுறவங்க. அங்கெல்லாம் சரியாகாது. அங்கே ஏசப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாரா? அது என்ன இந்த இடத்துக்கு வந்தால் தான் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இது பொதுவாக சொல்கிறது தான். கோயிலுக்கு போகிறதோ, சர்ச்சுக்கு போகிறதோ, இல்லை மசூதிக்கு போகிறதோ அங்கே பிரச்சனை இல்லை. அங்கே நடுவில் ஒருத்தர் வந்து நான் தான் அவருக்கு டேரெக்டாக கனெக்ஷன் கொடுக்கணும், எடுக்கும்போது தான் அவருக்கு அட்ரஸ் தெரியும், நான் தான் அவர்கிட்ட பேச முடியும்னு ஒருத்தர் குறுக்க வராங்க பார்த்தீங்களா, அவங்கள நம்பாதீங்கன்னு தான் சொல்கிறோம். அற்புதம் என்ன தெரியுமா, எதுவுமே இல்லாத டைமில், நோய் கூட மருந்து இல்லாத டைமில் கூட அதெல்லாம் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி டெக்னாலஜி வளைஞ்சு இவ்வளோ கண்டுபிடிச்சி நமக்கு கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச அற்புதம். ஒன்றும் இல்லாத டைமில் இவ்வளோ நமக்காக மக்களுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி தூக்கி போகிறது, அதை அவமதிக்கிற மாதிரி ஒன்று பண்ணுறதுலாம் வந்து கொஞ்சம் ஓவர். எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். 17 வருஷம் ஸ்பைனல் கார்டு பிரச்சனை ஒரு ஜபத்துல முடிஞ்சிருச்சு. யாருங்க இவரு? காது சரி பண்றாரு, ஸ்பைனல் கார்டை சரி பண்றாரு, ஒரே டாக்டரால கூட எல்லாத்தையும் சரி பண்ண முடியாதா? ஆனா இவரு பண்றாரு. எல்லாரும் வாங்க டாக்டர்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க. எல்லாமே தெரியாதாண்டா, உனக்கு மட்டும் அப்புறம் எல்லாமே தெரியும். இவனுங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேணாம் போலியே. வடக்கா இப்ப கால் முடியாம படுத்த படுக்கையா இப்ப எழுந்து நடப்பாரு, ஓடுவார். அடிச்சு எழுப்ப போறாரு. எழுந்துட்டாரா? என்ன அற்புதம்! வா போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத டாக்டர்ஸ் இல்ல, ஆனா நம்ம பாஸ்டர் ஒரே நிமிஷத்துல சரி பண்ணிட்டாரு. அதான்டா பாஸ்டரோட மகிமையே மகிமைதான். பாஸ்டர்னா மத போதனைகள், பாவ மன்னிப்பு இது மட்டும் பண்ணிட்டு கூடாது, இது மாதிரி அடிக்கடி முட்டாய் கொடுத்துட்டு இருக்கணும். அப்பதான் நம்ம மிட்டாய் அவங்களுக்கு கொடு, எனக்கு கொடுக்காரு. இவரை இன்னொரு அற்புதம் ஒன்று பண்ணியிருக்காரு, அதை பார்க்கலாம். ஆக்டருங்களா இல்லைன்றோம், ஒரு காஞ்சன் கிடைக்கலான்றோம், எவ்வளோ காஞ்சா இருக்கிறாங்க பாருங்க. அடுத்து பல்ட்டி அடிப்பாரு. வீல்சேர்ல வந்தவன ஒரே நிமிஷத்துல ஓட விட்டுட்டாரு. இவர்கிட்ட இது சக்தி இருக்கு. பொதுவாகவே எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நார்த் வேற சவுத் வேறையா இருக்கும். கல்ச்சரா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், மூவிஸா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சின்ன சின்ன டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா இந்த பாஸ்டர் விஷயத்துல மட்டும் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. லூசு பைய, லூசு பைய. எந்த ஒரு டிஃபரெண்ட்டுமே இல்ல. அங்க என்ன பண்றானுங்களோ அதேதான் இங்கேயும் பண்றானுங்க, இங்க என்ன பண்றானுங்களோ அதேதான் அங்கேயும் பண்றானுங்க. ஈக்குவலா மெயின்டைன் பண்றானுங்க. இவன் நம்மள விட மோசம் போல இருக்குது. ட்ரீட்மெண்டை தூக்கி போடு, பாஸ்டரை நோக்கி ஓடு. நான் சொல்ல நல்ல தம்பி, ரொம்ப கருத்தா பேசுவாப்ல. नेक्स्ट वीडियो जिनमें दुष्ट आत्माएं हैं आपको वो अरेस्ट हो जाएं, शूज सामने आए अभी. என்னடா ஷூவை கடிச்சிட்டு இருக்கான்? यीशुआ அது கெட்ட சக்தி அடி பண்ண வைக்குது. ஜாம்பீஸோட மோசமா இருக்கானுங்க. ஒரு 200 ரூபாய்க்காக என்னதான் பண்ண முடியும்? की आत्मा, बीमारी की आत्मा, कलेश की आत्मा. என்னையா மியூசிக்ல போறீங்க? அந்த மாதிரி இவங்களும் இந்த மாதிரி பண்றாங்களா? Holy Ghost, Holy Ghost. உனக்கு பேமெண்ட் கம்மிதாயா? நீ பெர்ஃபார்ம் பண்ணல. एक दो तीन फायर. நான் சொல்லிட்டு அவரே விடுறாரு. சரி சரி
வழக்கமா ஆப்போசிட்ல இருக்கிறது தானே வேண்டாம். கடவுள் வந்து இறங்கிட்டார். இது சாரப்பாம்பு. இதுக்கு முன்னாடி நிறைய பாஸ்ட் வீடியோ நான் பார்த்திருக்கேன். அதுல பாஸ்டர் தொட்டு மக்கள் வந்துட்டு பதறுவாங்க, சதுருவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, துடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த பாதரே துடிக்காரு. பாஸ்டரே பண்றாரு. புதுசா இருக்குடா. இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. ஒருவேளை எப்படி பண்ணணுங்கிறத முன்னாடியே அவரு சொல்லி கொடுக்குறாரா? இப்படிதான் நீங்களும் துடிக்கணும், இப்படிதான் நீங்களும் பண்ணணும். ஆமா, சேம் டெக்னிக் ஃபாலோயிங் திஸ் ஐடியா. கண்ட்ரோல். அடுத்த அற்புதம், ஒரே மாதத்தில் 10 லட்சம் கடன் அடைந்தது. இதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை கூட சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும். இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இதை அடைச்சிருங்க, அதுவா வந்துட்டு சரி பண்றான்னு பார்க்கலாம். ஒருவேளை கன்வெர்ட் ஆனா கடன் அடைஞ்சிருமா? என்ன சொல்ல சாமிங்க? என்ன சாமுவேல் சொல்லு சாமுவேல். காசுக்காக மத மாறிட்டியா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? பிரதர், எனக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேல தொழில நஷ்டம் ஆயிடுச்சு. 10 லட்சத்துக்கு மேல அடுத்து வாழலாமான்ற ஒரு சூழ்நிலை, சாகலான்ற ஒரு முடிவோடு இருந்தேன். ஆனா ஆண்டவர் வந்து அந்த பிரச்சனை வந்து என்னை அந்த ஒரே மாசத்துக்குள்ள என்னை விடுவிச்சிட்டார். ஒரே மாசத்துல சம 10 லட்சம் ரூபாய் கடன் அடைக்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். யூடியூப்ல பிரதரோட சேனல்ஸ்ல பார்ப்பேன். அதிகாலை வந்து ஜெபம் பண்ணுறது தேவனை கண்டடைவார்கள் அப்படின்னு பிரதர் சொன்னாரு. அது மாதிரி அதிகாலை நான் ஜெபம் பண்ணி அதிகாலையில ஜெபம் பண்ண ஒப்பு கொடுத்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, ஏசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. என்னையா அற்புதம் பண்ணாரு, அதை சொல்ல மாட்டேன்றீங்களே. ஐயோ, ரூம்ல வந்து இது பண்ணாலே ஒரு மாதிரி. அது எப்படி அடைஞ்சதுக்கு ஸ்டோரி மட்டும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பிரதர் சொன்னாரு. அது மாதிரி அதிகாலை நான் ஜெபம் பண்ணி அதிகாலையில ஜெபம் பண்ண ஒப்பு கொடுத்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, ஏசு அற்புதம் செஞ்சிருக்கிறார். அதிகாலையில் டெய்லி வந்து ஜெபம் பண்ணிருக்காரு. அதனால ஒரே மாசத்துல 10 லட்சம் கடன். நாளைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாரு? ஆனா எப்படி அடைச்சேன்னு சொல்லுங்க. கேஷா இல்ல செக்கா? எந்த வகையில இயேசு உங்களுக்கு உதவினார், எப்படி நீங்க அடைச்சீங்க, அத சொல்லலையே. இதுக்கெல்லாம் எங்க இருந்து பணம் வந்துச்சு? செக்கா கொடுத்தாங்களா, கேஷா கொடுத்தாங்களா, இல்ல டைரக்டா அக்கவுண்ட்லயே வந்துருச்சா, அத சொல்லலையடா. இல்ல கொடுத்தாங்க, மறந்துட்டு இருப்பாங்க. 10 லட்சம் வரைக்கும் கடன் அடைக்கிறதுக்கு டெய்லி ஜெபம் மட்டும் பண்ணா போதுமா, இல்ல வேலைக்கு நான் போகணுமா? அதையும் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும்ல. யோ பேசு பேசியா. மாசம் 10 லட்சம் கிடைக்குதுன்னா காலையில 4 மணிக்கு மட்டும் இல்லடா, தூங்காம இருப்படா. உண்மையா நடக்கும்னா சொல்லு, நான் கூட வரேன். நான் வரேன் தனியா. இயேசு என் கண்களை தொட்டார். என் பேர் காமாதிதாஸ். நான் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு தூரப்பார்வைனால எனக்கு இப்போ அந்த பிரதர் இருக்கிற இடத்துல கூட ஒரு லெட்டர்ஸோ அவ்வளோ மங்களா கண்ணுலேருந்து வலி எல்லாமே இருக்கும். இப்போ வரைக்குமே கண்ணாடி போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஏசப்பா கண்ணில் பரிபூர்ணமாக எனக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு, கண்ணில் தெளிவான பார்வை கொடுத்துருக்காரு. நான் அங்கே தூரத்தில் லாஸ்ட்ல இருக்கிற உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், அங்கே லாஸ்ட்ல இருக்கு. அதே போல இங்க இந்த ஆம்புலன்ஸ்ல 9094454647 தீபம் ஹாஸ்பிடல் ஏசப்பா எனக்கு கண்ணில் கொடுத்திருக்காரு. இயேசுவுக்கே கோடான கோடி நன்றி. க்ளோரி ஜீசஸ். ஆமென். பரிபூர்ணமா ஒரு கிளியர் விஷனை கொடுத்திருக்காரு, கிளியர் விஷனை கொடுத்திருக்காரு, கிளியர் விஷனை கொடுத்திருக்காரு. பவரை ரிசீவ் பண்ண அந்த பையனே கண்ணாடியை தூக்கி போட்டுட்டாரு. அந்த பவர் கொடுத்த ஆமால போட்டுட்டாரு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அந்த பையனுக்காக ஜெபிச்ச நீங்க ஏன் பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிச்சீங்க? உங்கடா ஃப்ராட் பசங்க அடிக்க வர்றாங்க இருக்குது. கவலைப்படாதீங்க, இது கொடுக்கதான் தெரியும், வாங்க தெரியாது. இந்த பரந்த லோகத்தில் இருக்கும் பராக்கிரம பரமபிதாவே, இந்த வித்தியாசமான உலகத்தில் இருக்கும் விக்ரமின் பிதா மகனே, ப்ளீஸ் கம். அடுத்து 40 வருட குடிப்பழக்கத்தில் இருந்து விடுதலை. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? குடிப்பழக்கம் 10 வயசுல இருந்தே குடிச்சிட்டு 10 வயசுல இருந்தா குடிப்பழக்கம் 10 வயசுல இருந்தா பையன் அப்பவே குடி விடலையா? எப்படி உங்களுக்கு விடுதலை கிடைச்சது? விடுதலை அண்ணன் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாருங்க. எதுல? வீட்டுலங்க, டிவில. டிவில பாத்தீங்களா? ஜெபிக்கலாம் நிகழ்ச்சி பாத்தீங்களா? பார்த்துட்டே இருந்தேன். வீட்டுலயும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் உட்கார்ந்து ஆண்டவர் பார்க்கலாம், சரி என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நாள் நல்லா ப்ரேயர் பண்ணாருங்க. அந்த ஜபத்தோட உட்கார்ந்து வல்லமே என்ன தொட்டதுங்க. அந்த தொட்டதுனால அந்த குடிப்பழக்கம் காலையில குடிப்பழக்கமே இல்லைங்க. அன்னைக்கே விடுதலை ஆயிடுச்சு. 40 வருஷமா இருந்த பழக்கத்துல இருந்து ஆண்டவர் நொடி பொழுதுல விடுதலை கொடுத்தார். ஆமென். நீங்க விட்டா 40
குடிப்பழக்கம் ஒரே நாள்ல போயிட்டான். என்ன ஒரு அற்புதம்! எப்பாடே! இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவருடைய கடவுள் அல்ல, அவர் எல்லாருக்கும் ரட்சகர். சாமைங்க செமைங்க. அதுக்கு மேல கல்லீரலே இருக்காது. விட முடியாது அப்படின்னா கிடையாது, விட்டுறலாம். ஆனா ஒரே நாள்ல விட்டுறலாம் அப்படிங்கறத நம்ப முடியல. இப்ப மினிமம் 1.5 புள்ள அடிக்கிறோம்னா 1.5 1 1 முக்கால் ஆக்கணும், முக்கால் அரை ஆக்கணும், அரை குவார்டர் ஆக்கணும், குவார்டர் கட்டிங் ஆக்கணும், அதுக்கப்புறம் லைட்டா தீர்த்த மாதிரி உள்ளங்களை ஒத்து உரியணும். ஒரு குடிப்பழக்கத்தை விடணும்னா படிப்படியா தான் விட முடியும். ஒரே நாள்ல எப்படா? நான் ஒன்றும் உங்களை மாதிரி குடியாரெல்லாம் கிடையாது. ரைட்டா எப்பயாச்சும் ஒரு கட்டி மட்டும் போடுவேன், அவ்வளவுதான். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து டெய்லி குடிச்சிட்டே இருப்பான். மொடா குடி. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் குடியை நிப்பாட்டிட்டேன், இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்னால நம்பவே முடியல. ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா அவன் டெய்லி குடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் இதுக்கப்புறம் நான் குடிக்கவே மாட்டேன், குடியை நிப்பாட்டேன்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு லேட்டா தான் புரிஞ்சது, அவன் சொன்னதே குடிச்சிட்டு வந்தா சொல்லியிருக்கான். நிறுத்தணும் நாளைக்கு நிறுத்திடுவாங்க, சொல்ல மாட்டாங்க. பரிதாபங்கள் வீடியோ பாக்குற மாதிரி தான் இருக்கு. இவர் கோபி மாதிரியும் இவர் சுதாகர் மாதிரி இருக்காரு. காலில பிரெயின் நல்லா கேட்டுக்கணும், சிந்திச்சு பார்க்கணும். காலில பிரெயின் டியூமர், நாக்குல டிவி, நாக்குல டிவி, காதுல ஈபி வந்துருச்சு. காது பார்த்து ஈபியா? அது எதுவுமே ஈபில வராதே. இன்னைக்கு பார்த்த அற்புதங்கள் போதும், இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் போஸ்ட் பண்ண வீடியோவுக்கு நீங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ், நல்ல ஆலோசனைகள் கொடுத்தீங்க. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. உங்க அன்பு எப்பவும் இருக்கணும். நம்ம உறவு இன்னும் நெருக்கமா தொடரும். ஐயா ஒரு பிஎம் தெரியுமா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்க இதை பத்தி நிறைய பேசியாச்சு, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், அவர் பண்ணா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, எல்லாமே பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். வேற என்ன பண்றது? அவங்க வந்து திருதுற மாதிரி தெரியல, நம்ம என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துன்னு பார்த்துன்னு போக தான் இருந்துச்சு. அதில் அந்த வீல் சேரில் உட்காந்துன்னு ஒருத்தர் எழுந்து ஓடினா இருப்பாருங்க. அது லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு நோட் பண்ணுங்க, பயங்கர பதட்டமாக இருந்தார். அந்த இந்த பக்கம் இருந்தவர், அவர் கொஞ்சம் வயசானது தான், அவருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. என்னடா பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறான், என்னோட இப்போ நான் எப்படா பண்ணுவேன் அப்படின்னு அப்படியே தவிச்ச மாதிரி இருந்துச்சு. நீங்கள் அது பாரு, உங்களுக்கே தெரியும். இல்லை இதுக்கெல்லாம் எப்போதான் எண்டு கார்டு வரணுன்னே தெரியல. எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும்போது இந்த எந்த சேனல் ஒரு சேனல் ஏதோ ஒன்றுங்க, நான் கூட பார்த்துருக்கேன். தெரியல, அது வந்து ஒரு ஃபாரின் லேடி வந்து நான் டிப்டாப்பாக வந்து பேசுவாங்க. அவங்க பேச எனக்கு பிடிக்கும், ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாமல் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவாக ஒரு மோட்டிவாக அப்படி தான் அந்த வேர்ட்ஸ்லாம் இருக்குமா. ஸோ அதனால் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தமிழில் பார்க்கும்போது இதே மாதிரி தான் மயங்கி விழுறது, துடிக்கிறது, காப்பாற்றுறது அப்படி தான் இருக்குமா. அதனால் டெய்லி வேறு பார்த்தேன். ஏன்னா அது கடவுள் பக்தி, நான் அப்படி பார்க்கல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. அது ஒரு பொழுதுபோக்கு மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். வந்து விழுவாங்க, காப்பாற்றுவாங்கன்றது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஜஸ்ட் ஒரு 4 நாள் 1 வாரம் அப்படி தான் பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் அது என்னமோ இது எல்லா மதத்திலும் நடக்கிறது தான். இதை இப்போ இதில் வந்து டிவியில் நடக்குது, இல்லாமல் லைவில் நடக்கும் நிறைய விஷயம், இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய நடக்கிற விஷயம்தான். ஸோ எல்லாம் வந்து பார்த்துட்டு அதில் விட்டு நான் அதுக்குள்ளே தீவிரமாக இறங்கி இப்படி பண்ணால் நம்மளுக்கும் நடக்கும்னு நினச்சின்னு ஏமாந்துன்னு யார்கிட்டயோ காசு கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் தான் வேணான்றோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்களா, சரி உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அது அந்த மாற்று போனால் எனக்கு நல்லா இருக்குன்னா ஓகே, சாமி டேரெக்டாக கும்பிட்டு வந்துருங்கன்றேன். அதுக்கு மேலே போயிடாதீங்க, யாரையும் நம்பி போயிடாதீங்கன்றது தான். இல்லைங்க, நான் ஒரு வாட்டி ஃப்ரெண்டு இருக்குது, கிறிஸ்டின் வீடு தான், நான் போயிருக்கேன். அங்கே பைபிள் ஒரு வாட்டி சும்மா ரேண்டமாக பார்த்தேன். அதில் இருந்ததெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களாக தான் இருந்துச்சு. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பிறகு அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் அதில் இருக்குது, அதில் தப்பே இல்லை. ஆனால் வந்து அது படித்தாதான் நீ வந்து இதெல்லாம் பண்ண முடியும், உனக்கு கிட்னி சரியாயிடும், மூளை வந்து எல்லாம், அதெல்லாம் தான் எனக்கு வந்து இதுவாகுது. அதனால் போட்டிருக்க விஷயம் வந்து நல்ல மனுஷனாக இரு, பிறகு நல்லது கெட்டது நினைக்காது, அப்போ தான் நீ உருப்படுவேன்றது தான் அதில் இருக்குது. எல்லா மதத்துலையும் அந்த மாதிரி தான் இருக்கும். இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீ ஒழுக்கமாக இரு, ஒழுக்கமாக நடக்க போகுது, இதுதான் இருக்குமே. ஆனால் அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது தான் இங்கே அதிகமாக இருக்குது. எனக்குமே எல்லா மதத்துலேயும் ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, ஒரு கடவுளுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். அவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, நல்லது செஞ்சாங்கன்ட்டு நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் அந்த கதைகள்லாம் இருக்கும். நமக்கும் இது லைஃப்பில் உதவுற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். பட் அப்படிலாம் நம்ம நினைக்கிற ஒரு ஆட்களை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ராட் தனத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பேரை சொல்லி இப்படிலாம் பண்ணுறது வந்து எப்போ நிற்கும்னு தெரியல. இது ஆக்சுவலி தப்பு, இதெல்லாம் வந்து அலோவ் பண்ணவே கூடாது. இது எப்படி ஒரு ஓப்பனாக பண்ணிகிட்டே இருக்காங்கன்றது எனக்கு புரியுது. இது எத்தனை வருஷமாக நடந்துனுக்குது, இதெல்லாம் நம்ம 2 வருஷமாக பேசினுக்கிறோம், அதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. ஓகே, இதோட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க.